எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த குறிப்பிட்ட வசனத்தை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த பவுல் மூலமாக எபேசியருக்கு எழுதினதுக்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. இந்த பழைய ஆண்டிலே நாம் கடந்து வந்து புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மை எழுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடிய தேவையில்லாத கன நித்திரையிலிருந்து, ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து கர்த்தர் நம்மை தட்டி எழுப்பும்படி விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அவர் எபேசு சபைக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார் 2ஆம் வசனத்திலே, கிறிஸ்து நமக்காக தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு சகலத்தையும் மூடும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தை விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு இருமாப்பா இராது. ஆமேன். அன்பை குறித்து அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆமேன். அப்போ நான் தேவனத்தில் விசுவாசமாக இருக்கிறேன் என்று எபேசிய சபையாக சொல்லுகிறார்கள். ஆதி நாட்களிலே எபேசிய சபையில் விசுவாசமாய் அன்பாக இருந்தார்கள், ஆவிலே அனலாக இருந்தார்கள், அன்பிலே அனலாக இருந்தார்கள், ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள், கர்த்தரை நேசித்தார்கள். அவர்கள் சபைக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள அன்பு இருந்தது, தாழ்மை இருந்தது, பக்குவம் இருந்தது. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டாப் கிளாஸ், ஹை கிளாஸாக இருந்துச்சு. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் பிற்காலத்தில் அதே எபேசு சபைக்கு யோவான் எழுதும்போது, வெளிப்படுத்தின விஷயத்தில் யோவான் எழுதும்போது ஒரே பாயிண்ட் தான் பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? எல்லாத்திலையும் நல்ல பொறுமை இருக்கிறது, உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், எல்லாமே இருக்குது, விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன். ஆனால் ஒரு காரியத்தில் குறை இருக்குது. என்னன்னு சொன்னால், ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய் என்று என் பேரில் ஒரு குறை உண்டு. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதே எபேசு சபைக்கு தான் பவுல் எழுதினார், அதே எபேசு சபைக்கு தான் ஆவியானவர் யோவான் மூலமாக எழுதுகிறாரு. 2 இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இங்கே அன்பிலே நடந்து கொள்ளுங்கன்னு சொன்னார், அங்கே ஆதிலுக்கு அன்பை விட்டா என்று குறை உண்டுன்னு சொல்கிறார். அதையும் சேர்த்து செயின் மாதிரி லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். சபையில் வந்த பெரிய மிஸ்டேக்கே அன்பிலே தூங்கி விட்டார்கள். ஆமேன். அல்லேலூயா. அன்பு காணா போயிடுச்சு. விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, ஹார்ட் ஒர்க்கர்ஸ், கடின பிரயாசப்படுகிறவர்கள், நல்ல உற்சாகமாக உழைக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் எல்லாமே உண்டு. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்குள்ளே குறைந்து விட்டது. ஆமேன். அல்லேலூயா. அப்போது அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், இதில் எது 3 பிரதானம் என்று சொன்னால் அன்பே பெரியது. ஆமேன். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமேன். தேவன் தம்முடைய ஒரே கும்பயனான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். ஆமேன். ரோமர் 5:5 வாசிக்கும் போது பரிசுத்த பவுல் அங்கே எழுதுகிறார், மேலும் உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு உங்கள் உள்ளத்திலே ஊற்றப்பட்ட, இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். கிறிஸ்து யாரு? அன்பின் தேவனாக இருக்கிறார். ஆமேன். அன்பின் குமாரன். பிதா யாரு? அன்பின் இலக்கணம். அவரே அன்பு, அவர்தான் அன்பு. ஆமேன். அன்புக்கு நிகர் தேவன் மட்டும்தான். ஆமேன். அன்பு என்பதுக்கு வேறு யாரையும் எக்ஸாம்பிள் காட்ட முடியாது. பிதா ஒருத்தர் தான். ஆமேன். அவர்தான் அன்பின் பூரணம். ஆமேன். அவர்தான் வல்லமையின் பூரணம். ஆமேன்.
அவர்தான் ஜீவனின் பூரணம், அவர்தான் மகிமையின் பூரணம். சொல்லிக்கொண்டே பிதாவை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். அவருடைய மகிமைக்கு அளவில்லை, அவருடைய அன்புக்கு அளவில்லை, அவருடைய ஜீவனுக்கு அளவில்லை, அவருடைய ஒளிக்கு அளவில்லை என்று பேசிக்கொண்டே போகலாம். அவர் ஆம்னி சயன்ட், அவர் சர்வ ஞானி, அவருடைய ஞானத்துக்கு அளவில்லை, சர்வ ஞானி. ஆம்னி பொட்டன்ட், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆம்னி பொட்டன்ட், இங்கிலீஷில் ஆம்னி பொட்டன்ட். ஆமேன். ஆம்னி சயன்ட், ஆம்னி பொட்டன்ட். அவர் அவர் அவரை குறித்து பேசிக்கொண்டே போகலாம். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு பிதா. அவர் யாருன்னா, ஒரே வார்த்தையில் பிதா யாருன்னா அன்பு. அன்பு யாருன்னா பிதா. பூரணமான அன்பு யாரு? பிதா. ஆமேன். ஹல்லேலூயா. பிதாவுடைய அன்பிலிருந்து வெளிப்பட்டவர் தான் குமாரன். ஆமேன். ஹல்லேலூயா. குமாரன் மூலமாக வெளிப்பட்டது கல்வாரியிலே என்ன வெளிப்பட்டது? அன்புதான். ஆமேன். ஆமேன். சொல்லுங்க, அன்புதான். ஆமேன். ஹல்லேலூயா. பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது கூட அன்புதான். ஸோ 3 பகுதியில் பார்த்தாலும் அன்பை எடுக்க முடியாது. அன்பை எடுத்துட்டா பரலோகம் இல்லை, அன்பை எடுத்துட்டா பரலோகமே இல்லை. ஹல்லேலூயா. அந்த அன்பிலே பல பகுதிகள் உண்டு. பிலியோ அன்புன்னு இருக்குது, அகாப்பே அன்புன்னு இருக்குது. மனுஷருக்குள்ள பலவிதமான அன்புகள். ஈராஸ் அன்புன்னு ஒன்று இருக்குது. இந்த ஈராஸ் அன்பு ஆபாசமான காரியங்கள், இந்த மாதிரி அசுத்தமான இச்சைகள், அந்த அன்பு அது ஈராஸ். அகாப்பே அன்பு சொல்லுது கிறிஸ்துவுக்குள் இருந்து ஒரு மனிதன் நேசிப்பது தான் அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷீக அன்புன்னு சொல்வது பிலியோ அன்பு என்று பெயர். ஆனால் பேதுருக்கிட்ட கர்த்தர் எதிர்பார்த்தது அகாப்பே அன்பு. ஆமேன். முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் இருக்க அன்பிலிருந்து நான் கர்த்தரை அன்பு கூற வேண்டும். முழு இருதயத்தில் அகாப்பே அன்பிலிருந்து ஒரு சகோதரனையோ சகோதரியோ நேசிப்பேனால் அந்த அன்பிலே இச்சை இல்லை, மாமிசம் இல்லை, அசுத்தம் இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சகோதரியும் நேசிக்கலாம், சகோதரி சிஸ்டர் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லலாம், பிரதர் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் எந்த அன்பாக இருக்கணும்னா அகாப்பே அன்பாக இருக்கணும். ஆமேன். பிலியோ அன்பு வந்துச்சுன்னா, ஈராஸ் அன்பு வந்துச்சுன்னா விழுகா வந்துச்சுன்னு அர்த்தம். ஆமேன். நான் பேசுகிறேன், கவனி, தெளிவாக கவனிங்க. அன்பில் 5 விதமான அன்பு இருக்குது. நான் இப்போ பேசுகிற டைம் இல்லை, சுருக்கமாக பேசுகிறேன். இந்த எபேசு சபையில் உள்ள பிரச்சனைனா அன்பு குறைஞ்சி போச்சு. என்ன அன்பு குறைஞ்சி போச்சுன்னா அகாப்பே, என் சகோதரன் என் சகோதரி, அந்த அன்பு குறைஞ்சி போச்சு. ஹல்லேலூயா. அவருக்குள்ள மார்க்க பேதங்கள், வித்தியாசங்கள், ஏற்றத்தாழ்வுகள். இவன் பெரியவன், இவன் சின்னவன், இவன் சீனியர், இவன் ஜூனியரு, இவன் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்ட இந்த வித்தியாச பாகுபாடெல்லாம் வச்சு மாம்சம் உள்ள நுழைஞ்சிச்சு. ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் எபேசு சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் தூங்கிடுச்சு. அப்படியே தூங்க போயிடுச்சு, சைலண்ட் மோடில் போயிடுச்சு. ஆமேன். வருவாங்க, கடமைக்காக சர்ச்சுக்கு வருவாங்க, கடமைக்காக ஒரு ஜெபத்தை பண்ணுவாங்க, கடமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, கடமைக்காக ஆவியானவர் நெருப்பார். ஆண்டவரும் வெட்கப்படுத்த மாட்டார், அவர் கேட்டோன்னு கொடுப்பாரு. ஆனால் எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், யாரை கூப்பிட்டோம், என்னது, அவர் யார், என்ன, ஏன் உள்ளவர், இதெல்லாம் தெரியாமையே காலம் கடந்து போயிடுச்சு. இப்போ 0 நிற்கிறாங்க, அன்பே இல்லாத ஒரு சபையாக. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் தட்டுற எந்திரிடா, என்னடா தூங்குற, உன்னை அன்பு எப்படி இருந்துச்சு, எவ்வளோ கர்த்தரை நேசிப்ப, எப்படி மற்ற சகோதர சகோதரியில உயிர் கொடுத்து நேசிப்ப, மற்றவர்களுக்காக உயிரை கூட கொடுப்ப, சபையில் உயிர் கொடுத்து ஜெபம் பண்ணுவேன், சபையில் உன்னுடைய கண்ணீரை சிந்தி ஆண்டவரை உண்மையை நேசிப்பேயே. இன்னைக்கு அந்த அன்பு தூங்கி கொண்டிருக்கிறதே. கர்த்தர் நம்மை சொல்லுகிறார், ஆகையால் தூங்குகிற நீ விழித்து. எந்த இடத்துல தூங்கிட்டோம் தெரியாது, எந்த சமயத்தில், எந்த சூழ்நிலையில், எந்த பிரச்சனை வந்த போது நம்ம தூங்கிட்டோம் தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. பவுல் அடிக்கடி சொல்லுவார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. எருசலேம் போகாத, போட்டுருவாங்கடா, தலையை போட்டு தள்ளுவாங்கடா, பரவாயில்ல, போட்டு தள்ளினாலும் பரவாயில்ல, அன்பு என்னை கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. மரணமோ ஜீவனாலும் பட்டயமானாலும் பசியான துன்பம் பரவாயில்ல, அன்பிலே பவுல் நிறந்தவராக இருக்கிறார்.
நிரம்பின அன்பு. ஆமென். உபத்திரவத்தை பயப்படாத ஒரு அன்பு, சாவை பற்றி பயப்படாத அன்பு, தூக்கு மரத்தை பற்றி பயப்படாத அன்பு, சிலுவை குறித்து பயப்படாத அன்பு, வரக்கூடிய உபத்திரவத்தை பயப்படாத ஒரு அன்பு பவுலுக்கு இருந்ததுனால தான் உபத்திரவத்தை பார்த்து பின்வாங்கவில்லை. ஆமென். உபத்திரவத்தை பார்த்து பேக் அடிக்கவில்லை, சூழ்நிலையை பார்த்து பேக் அடிக்கவில்லை, சூழ்நிலையை பார்த்து பவுல் தூங்கவில்லை. ஆமென். ஒரு நாள் பவுல் படகுல போய் கொண்டிருக்கிறார். படகானது பயங்கரமான சூறாவளி காற்று, யூரோக்லேதன் காற்று, எதிர்காற்று ஓரமாய் ஓடுகிறது, கப்பல் உடைய போகிறது. பவுல் சொல்லுகிறார், அந்த மாலுமி சொல்லுகிறான், கப்பல் உடைய போகிறது, ஒருவன் தப்பி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, 14 நாள் சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நம்பிக்கை போய்விட்டது, அத்தனை பேரும் மறிக்க போகிறோம். பவுல் சொல்றார், என்னை ஆட்கொண்ட ஆண்டவர், என்னை அபிஷேகம் பண்ண ஆண்டவர், என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர், நான் ரோமாபுரிக்கு போய் அந்த மேஜிஸ்ட்ரேட்டில் போய் கோர்ட்டில் போய் நிற்கணும், அந்த ராஜாவுக்கு முன்னாடி நிற்க வேண்டியது இருக்குது. அதனால ஒருவனும் சாவ போவதில்லை, உங்கள் தலைமையில் ஒன்றும் கீழே விழாது. நான் சொன்ன ஆண்டவர் சொன்னதுதான். அல்லேலூயா. அப்போ தேவன் இந்த கப்பலே உடைஞ்சாலும் இவன் சாக மாட்டான்னு தெளிவு கொடுத்துட்டார். நான் செத்ததான் இவன் சாவான். அல்லேலூயா. அப்ப நான் இருக்கிற வரைக்கும் இந்த கப்பல் சாகாது, நான் இருக்கிற வரைக்கும் மக்கள் சாவதில்லை, கப்பலும் சாவாது, மக்களும் சாவாது. ஆமென். ஏன்னா பவுலின் தேவன் அங்கே படகுல இருக்கிறார். ஆமென். எதுக்காக ஏன்னு சொன்னா, பவுல் கர்த்தர் மேல் இருக்கிற அன்பிலே அவரை சிறை கைதியாக, அவரை பொய்யாய் குற்றம் சாட்டி சிறை கைதியாக கொண்டு போனாலும் குற்றம் சாட்டினவர்களை பகைக்கவில்லை, அவர்களை வெறுக்கவில்லை, அவர்களை அமைதியாய் பார்த்தாரு. ரொம்ப நாள் கழிச்சு தான் பவுல் மெதுவா கேப்டனே நொந்து போன பிறகுதான் பவுல் எழுது கேப்டன் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறார். அன்பு எல்லா சூழ்நிலையிலும் நம்ம நிற்க வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை விசுவாச ஃபெயிலியர் ஆனாலும் அன்பு ஃபெயிலியர் ஆகுது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒழியாதுன்னு இருக்குது பைபிளில். வானம் பூமி விழுந்து போனால் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. அதே 1 Corinthians 13 அன்பு என்ன செய்யாதுன்னா ஒரு காலம் ஒழியாது. ஆமென். இந்த எபேசு சபையில் அவர் சொல்கிறார், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த சபையில் அகாப்பே அன்பு குறைஞ்சு போச்சு என்று பவுல் எழுதுகிறார். 3ஆம் வசனத்தை பாருங்க. 3ஆம் வசனத்தில் அகாப்பே அன்பு குறைஞ்சதுன்னா இதெல்லாம் வரும், வாசிங்க. மேலும் பசுத்தமாக ஏற்றபடி வேசித்தனமும் அசுத்தமும் பொருளாசையும் இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த பேரெல்லாம் அந்த சபைக்குள்ள வந்துச்சு. என்ன வந்துச்சு? அகாப்பே அன்புன்னு சொல்லி இருந்த பரிசுத்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு, தேவனுடைய அன்பு, என்னுடைய சகோதரன், என் அக்கா, என் அம்மா, என் தம்பி, என் தங்கச்சி, என்னுடைய தாய் என்று சொல்லக்கூடிய இடத்துல என்ன வந்துச்சுன்னா, அகாப்பே அன்பை பிசாசு திருடிட்டான். திருட்டு என்ன பண்ணிட்டான், சிலருக்குள்ள என்ன பண்ணிட்டான், வேற உலக பிரகாரமான மாம்சிகமான ஒரு அன்பை உள்ளப்பட்டான். அது என்ன அன்புனா வேசித்தனமான ஒரு அன்பு. ஆமென். அசுத்தம் வந்துருச்சு சபையில். என்ன வந்துச்சு? அசுத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? ஏன் இதெல்லாம் வந்துச்சு? ஒரிஜினல் அன்பு சற்று குறைஞ்சா. ஆமென். திரும்ப நான் சொல்றேன், அகாப்பே அன்பு குறைந்தால், நான் சொல்றேன் அகாப்பே அன்பு குறைந்தால் வேறு அன்பு உள்ள வரும். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய சபையில் நாம் ஏதாவது அகாப்பே அன்புலேருந்து சற்று வழி விலகி இருப்போமானா, என் மனசு அகாப்பே அன்பில் விட்டுட்டு கொஞ்சம் மனுஷிக, கொஞ்சம் மாம்சிக, கொஞ்சம் பொருள் இச்சைகள், பொருளாசை, பண ஆசை எங்கள் தவறான காரியத்துக்குள்ள, இல்லை செல்ஃபோனில் பார்க்கக்கூடிய தவறான காட்சிகள், யூடியூப்பில் பார்க்கக்கூடிய தவறான காட்சிகள், அசுத்தமான படங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானசானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு இந்த மாதிரி பேர் முதல் கொண்டு சொல்லக்கூடாத காரியங்களை நீங்கள் யாராவது இன்னைக்கு பார்க்குறவங்களா இருந்தால்
பரிசுத்த ஆவியானவர் தட்டி எழுப்புகிறார். தூக்கி போடு, நீ மரித்தோரை விட்டு எழும்பு, நீ மரித்தவனா இருக்காதே. கிறிஸ்துவனை உயிர்ப்பிக்க போகிறார், கிறிஸ்துவனை பிரகாசிக்க போகிறார். ஹல்லேலூயா. இது முதல் 3 பாயிண்ட். 3ஆம் வசனத்தில் 3 காரியத்தில் நீ தூங்கிட்ட, வந்துடுச்சு. தூக்கம் வந்ததுனால 3 காரியம் வந்துச்சு. அடுத்து 4, இந்த 3 அடுத்த 1 to 3 3ஆம் வசனத்தில் போட்டார். வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை. ஆமென். அடுத்த வசனத்தில் போட்டார்னா வம்பு பண்றது. சரி, வம்புக்கு வேணும்னு நிறுத்திட்டு இருப்பாங்க. அன்புல வம்பு கிடையாது. சொல்லுங்க, அன்புல என்ன கிடையாது? வம்பு கிடையாது. வேணே ரோப் போட்டு இழுத்து பார்க்கக்கூடாது. அடுத்த கயிறு போட்டு இழுத்து பார்க்கறது, குத்தி பார்க்கறது, சைடில் வந்து குத்தி பார்க்கறது, பரியாசம் பண்ணி பார்க்கறது, இதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு தகாது, அகாப்பே அன்புக்கு தகாது. ஆமென். ஹல்லேலூயா. வம்பு பண்ணிட்டு அடுத்தவங்களை போய் குத்தி பார்க்கறது, கொஞ்சம் நோண்டி பார்க்கறது, கொஞ்சம் சீண்டி பார்க்கறது, கொஞ்சம் கேட்டு பார்க்கறது, கொஞ்சம் இஸ்து பார்க்கறது, இதெல்லாம் ஏசாமி செய்ய மாட்டார். உனக்குள்ள இயேசு செய்ய மாட்டார், உனக்குள்ள ஆவியானவர் செய்ய மாட்டார், பரிசுத்த ஆவி செய்ய மாட்டார். அந்நிய பாஷை பேசுகிற தேவ பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, ஞானசான தேவ பிள்ளையே, சீன்றது, சொல்றது, வம்பு பண்றது, வம்பு கிழக்கிறது, பிரச்சனை பண்றது, சண்டை போடுறது, இதெல்லாம் பரிசுத்த ஆவியின் வேலை கிடையாது, சாத்தானுடைய வேலை. அன்பு குறைஞ்சு போச்சுன்னா இதெல்லாம் வரும். கர்த்தர் மேல் இருக்கிற அன்பு, மனுஷன் பேருக்கு உண்மையான அகாப்பை அன்பு குறைஞ்சதுனால இதெல்லாம் ஒருவேளை இந்த வருஷம் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் தட்டுற வம்பு பண்ணாத. வீட்டுக்குள்ள மனைவி கிட்ட கூட வம்பு பண்ணாத, புருஷன்கிட்ட வம்பு பண்ணாத, பிள்ளைங்கிட்ட வம்பு பண்ணாத. நீ கிறிஸ்தவன், நீ கர்த்தருடைய பிள்ளை. அன்பு எங்க போச்சு? அன்பு எங்க போச்சு? ஏன் உன்னால் சகிக்க முடியல? ஏன் உன்னால் பொறுத்து கொள்ள முடியல? ஏன் உன்னால் மன்னிக்க முடியல? எபேசு சபையே, நீ மகிமையான சபை. எபேசு சபையே, நீ ஆதி அன்பில் நல்லா தான் இருந்த. ஆதி அன்பினுடைய அபிஷேகம் நல்லா இருந்துச்சு, ஆதி அன்பினுடைய அன்பு நல்லா இருந்துச்சு, அகாப்பே அன்பு தான் உனக்கு இருந்துச்சு, வேற அன்பு வரவில்லை. ஆனால் சற்று தூங்கினதுனால, சற்று கேர்லெஸ் ஆனதுனால, அடுத்தவருடைய விஷயங்களை அடாத காரியங்களை தலையை விட்டதுனால உன்னை அகாப்பை செத்து போச்சு. இப்போ என்ன வந்து பிலியோ ஈரோஸ் அன்பு வந்து விட்டது. ஆமென். வம்பு, மாம்சீகமான அன்பு. வம்பு சொல்லுங்க, வம்பு பண்றது என்ன அன்பு? மாம்சீகமான அன்பு, ஆவிக்குரிய அன்பு அல்ல. ஆமென். அப்புறம் என்னது? புத்தி இல்லாத பேச்சு. புத்தி கட்ட பேச்சு, தப்பு தப்பா பேசுறது. யாரையா ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா அவங்க போய் தப்பா பேசுது. தப்பான குற்றச்சாட்டுகள். இயேசுவை கொண்டு வந்து நிறுத்தி தப்பான குற்றச்சாட்டு சொன்னாங்க. இந்த ஆள் மோசமானவன், இந்த ஆள் ஓய்வு நல்ல வியாதியை சுகமாக்குறான், இவன் நியாயப்பிரமாணத்தை புரட்டுறான், இவன் வந்து 3 நாள் கோயில் இடிச்சு கட்டுறான், இவன் செஞ்சதெல்லாம் சரி, நாங்கள் தான் சாட்சி, இவன் தவறு செஞ்சு நாங்கள் சாட்சிகள் என்று பொய் சாட்சி சொன்னார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க பாவம் உலகத்தார், ரட்சிக்கப்படாதவங்க. அவங்க இயேசு ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவங்களுக்கு பரலோகம் தெரியாது, அவங்களுக்கு பிதா தெரியாது. அவங்க சொல்லலாம், அது உலகத்தார், அது பரிசேயம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் அபிஷேகம் பெற்றவங்க, நமக்குள்ள அகாப்பை அன்பு இருக்கிறது. இந்த நாளிலே ஒருவேளை யாரை பற்றியாவது தப்பாக சொல்லி, பொய்யா சொல்லி, பொய் சாட்சி சொல்லி செய்திருப்போமானா கர்த்தர் நம்மை தட்டுறாரு. மகனே, என் அகாப்பை அன்பில் உன்னை பெற்றெடுத்தேன், கல்வாரி அன்பில் உன்னை பெற்றெடுத்தேன். நீ அகாப்பை அன்புக்குரியவன். ஒரு தாயை விட மேலான அன்பு, ஒரு தாயை விட மேலான அன்பு தான் அகாப்பை அன்பு. அகாப்பை அன்புக்குள்ளே வந்த நீ தாயை விட கீழ்த்தரமான ஒரு அன்புக்குள்ளே போயிடாது. ஆமென். தாயை விட மேலான அன்பு, கல்வாரி அன்புன்னு சொல்லி, தாயை விட, தகப்பனை விட மேலான ஒரு அன்பு. ஆமென். நான் மேலான அன்பினால் நிரப்பப்பட்டவன், உயர்ந்த அன்பினால், உன்னதமான அன்பினால் நிரப்பப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. அகாப்பை அன்புக்குள்ளே வந்திருக்க தேவ பிள்ளையே, நீ அகாப்பை அன்பை விட்டு கீழே விடாத.
அகாப்பை அன்பை நீ தள்ளி விடாதே, அகாப்பை அன்பை நீ விட்டு விடாதே. கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். இன்னைக்கு ராத்திரி நீ அகாப்பை அன்புக்குள்ள வர வேண்டும். பிலியோ அன்பை விட்டு வெளியே வா, ஈராஸ் அன்பை விட்டு வெளியே வா, அகாப்பை அன்புக்குள்ள நீ வா. உன்னை யாரை கண்ணா சத்ருவை நீ பார்க்க கூடாது. ஆமென். அகாப்பை அன்பிலே சத்ருத்துவம் கிடையாது. அகாப்பை அன்பில் ஒரே ஒரு சத்ரு தான், பிசாசு மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலியோ அன்பில் சத்ரு வருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு இயேசுவை தெரியாது, அவர் கூட நான் இல்லவே இல்லைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பேதுரு. அப்போ அவனுக்கு இருந்த அன்பு பிலியோ அன்பு. ஐயோ என் உயிர் கூட போயிடுமா, நான் அவருக்கான சாக ரெடியாக இல்லை, அவர் யாருன்னே தெரியும். அப்போ இருந்தது பிலியோ அன்பு. ஆமென். அதுக்கப்புறம் சிலுவையில் தலைக்கீழ மதிக்க போனான் பாருங்கள் இயேசுக்காக சாகும்போது, அதுதான் அகாப்பை அன்பு. ஆமென், ஹல்லேலூயா. அவன் மனம் மாறிட்டான், குணமாயிட்டான். ஆமென், குணமாயிட்டான். ஓடி போகிறவன், வலிவு போகிறவன், விலகி போகிறவன், ஐயோ நான் பாடுபட இஷ்டம் இல்லை, ஐயோ பயமாக இருக்குது, என்னை கொன்றுவாங்களே, என்னை சிலுவையில் அவரை போல அடிச்சுவாங்க பயந்த அந்த அன்பு அறக்குறை அன்பு. அது அகாப்பை அன்பு இல்லை, அது சரியான அன்பு இல்லை. ஆண்டவர் சொல்கிற பேதுரை பார்த்து 3 தடவை கேட்குறேன், அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா, அன்பா. அப்போ தான் 3வது சொல்லும்போது அகாப்பே அகாப்பே, ஏன் உயிரை விட எனக்கு கொடுப்பியா, பணையை வைப்பியா, சாக கூட ரெடியாக இருப்பியா, சுவிசேஷத்துக்காக, சத்தியத்துக்காக, விசுவாசத்துக்காக, வேத வசனத்துக்காக, இந்த பைபிளுக்காக நீ சாக ரெடியாக இருப்பியா? ஓகே ஓ நல்லதான். அப்பதான் காப்பேன். அப்பதான் அவனை ஊழியக்காரனை மாற்றினார். அது வரைக்கும் அவன் பொத்து விழுறான், எந்திரிக்கிறான், அழுகுறான், சிரிக்கிறான். அவனை பற்றி இயேசுவே பார்க்குற, என்னடா அவன் கீழே கடல் நடந்து வரேன்றான், அப்புறம் கூடாரம் போடுறான்றான். அவனுக்கு நிலைவரமான ஒரு அன்பு இல்லை. இப்படி ஆடுது. அந்த காலத்தில் இந்த வால் கிளாக்கில் பெண்டுலம் ஆடுற மாதிரி இப்படி அப்படி ஆடிட்டு இருக்கான் பேதர். அந்த பெண்டுலம் ஸ்ட்ரைட் அன்னைக்கு இப்போ மணி கணக்கில் கரெக்டாக ஆண்டவருடைய அந்த தூக்குநூலை பிடிச்ச மாதிரி நிற்கிறான் பேதர். இப்போ சொல்லலாம், பெந்தைகோஸ்து நாள் அபிஷேகம் பெற்ற போது எழுந்து நிற்கிறான். இப்போ ஊற்றப்பட்ட அன்பு தான் அபிஷேகம், இதுதான் அகாப்பை அன்பு. ஹல்லேலூயா. அந்த அகாப்பை இவங்க தாச்சு மதுபானம் குடிச்சு அந்நி பாஷை பேசல, அகாப்பை அன்பினால் அபிஷேகம் அந்நி பாஷை பேசுகிறார்கள். தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்ட்ரைட் நினைக்கிறான், ஆடலை. எல்லாரும் பரியாசம் பண்ணாலும் இவன் ஆடவே இல்லை. எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, என்னடா இவனுக்கு லூஸா, காலையில் குடிச்சிருக்காங்க ஆடுறாங்க, ஆடவே இல்லை. ஸ்டெடியா நிற்கிறான். ஆமென். ஆசையாத மனுஷனாய் கர்த்தர் மாற்றிட்டார். அபிஷேகமானவை மாற்றினது, அகாப்பை அன்பு அவனை மாற்றி விட்டது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலடியாரன் கூட அகாப்பை அன்பு தொட்டதுனால்தான் அவன் ஒரு காலத்தில் சீசையில் கொல்ல போனவனே, அவனுக்குள்ள அகாப்பை அன்பு வந்தவனே என்ன சம்பவம் வந்தாலும் சரி, சூழ்நிலை கெட்டு போனாலும் சரி, யார் மாறினாலும் சரி, நான் இயேசுக்காக தலை வெட்டி சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். அகாப்பே, எல்லாம் சொல்லுங்க, அகாப்பே அன்பு, தெய்வீக அன்பு, புனிதமான அன்பு, பரிசுத்தமுள்ள அன்பு என் சிந்தையை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. நீ கர்த்தர் உங்களுக்கு அகாப்பே அன்பு தான் கர்த்தர் ஊற்ற போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இனிமேல் எனக்கு வம்பா பேச மாட்டான் ஆண்டவரே, புத்தியினமா நான் பேச போவதில்லை, பரியாசமும் தகாதவைகள். ஆமென். பாயிண்ட் 3, 4, 5, 6 அங்கே எழுதிட்டார். அதை சொல்ல, ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஹல்லேலூயா. யாரை குறிச்சும் யாரை பற்றியாவது ஒரு சமுசயமோ ஒரு தவறான கருத்துக்களோ மனசில் ஏற்பட்டால் அகாப்பை அன்பு இருக்கிறவங்க குறிப்பிட்ட நபரோடு நேராக பேசி கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளணும். அதான் அகாப்பை அன்பு. ஆமென். அதோடு க்ளோஸ் பண்ண சப்ஜெக்டை இழுத்துட்டே போகக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் பரிசுத்த பவுல் என்ன செய்யணும்னா, சபையை கெடுக்கக்கூடிய, கலாத்திய சபையை டிஸ்டர்ப் பண்ணி கலைக்கக்கூடிய விஷவதங்களை செய்தவர்களை பவுல் சரியாக பேசுகிறார், ஸ்ட்ராங்காக பேசுகிறார். ஆமென். நான் உங்களுக்கு ஒப்பித்து சுவிசேஷத்தை இல்லாமல் நானாவது வேறு தூதனாவது இறங்கி உங்களுக்கு கலகம் உண்டாக்குவானே, ஆனால் அவன் சபிக்கப்பட்டவன். ஏன் பேசுகிறேன்னா,
ஒரு சுவிசேஷம் சொல்லி பெத்தெடுக்கிறதுன்றது ஒரு ஊழியக்காரனுடைய பிரசவ வேதனை. ஆமென். ஒருத்தன் பொய் சொல்லிட்டு ஈஸியாக போயிடலாம், ஆனால் 20 வருஷம் பிரசவம் பண்ண முடியாது. ஆமென். பெத்தெடுக்க முடியாது. பெத்தவனுக்கு தான் பிள்ளையை பற்றி தெரியும், எவனோ ஒருத்தனுக்கு பிள்ளையை பற்றி தெரியாது. ஆமென். போகிறவனுக்கு பிள்ளையை பற்றி தெரியாது. ஆமென். கண்ணதையும் உளருவான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தான் பெற்றெடுத்த தகப்பனை பற்றி புரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கு என்ன வேணும்? அகாப்பே அன்பு. ஆமென். 5ஆம் வசனம், உபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகக்காரனாகிய பொருளாசையான தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில் என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்காய். நாம சில வேலை எச்சரிக்கையெல்லாம் போயிட்டோம். சில எச்சரிப்புகள் எல்லாம் போனதுனால நாமும் கொஞ்சம் அகாப்பே அன்பில் கொஞ்சம் தூங்கிட்டோம் தான். ஆமேன். நான் கர்த்தர் சொல்கிறேன், வேணாம் அந்த வீண் வார்த்தை, வேணாம் அந்த பரியாசம் வேணாம். நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, நீ ஞானம் செலுத்த பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. எல்லாரும் உனக்கு கைவிட்டாலும் அகாப்பே அன்பு உனக்குள்ளே இருக்கட்டும். அதை நீ விட்டுறாத. யார் கைவிட்டாலும் கைவிடாத இயேசு இருக்கிறாரு, அவரை நீ விட்டுறாத. மனுஷர் ஒரு நாள் இருப்பான், ஒரு நாள் போயிடுவான். மனுஷனுடைய அன்பு அவ்வளோதான், லிமிட் அவ்வளோதான். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசியோட லிமிட் இல்லை, அகாப்பே அன்பு. அல்லேலூயா. சில நாட்களாக சத்துருவானவன் பல விதத்தில் வதந்திகளை விதைச்சி அந்த நல்ல அகாப்பே அன்பில் சூப்பராக அந்த ஆடுகளுக்குள்ள இந்த தவறான காரியங்களை உள்ள விதைச்சதுனால அகாப்பே அன்பு கெடுக்கப்பட்டது. நல்ல ஊற்றுக்குள்ள, நல்ல அபிஷேகத்துக்குள்ள, நல்ல ஊற்றுக்குள்ள செத்த ஈய போட்டாச்சு. ஆமேன். நல்ல தைலக்காரனுடைய தைலத்துக்குள்ள செத்த ஈக்கதை போட்டால் தைலக்காரனுடைய தைலத்தை நார 12 மிரசங்கியில் வாசிக்கிறோம். ஆமேன். செத்த ஈக்கள் விழுந்துச்சு, தவறான கருத்துக்கள் விழுந்துச்சு. அந்த கருத்துக்களை எடுத்து போட்டுட்டு தைலத்தை சுத்தம் பண்ண வேண்டிய வேலை தான் நம்முடைய வேலை. ஆமேன். தைலத்தை கொடுத்தவர் கர்த்தர், அபிஷேகத்தை கொடுத்தவர் கர்த்தர், கிருபையை கொடுத்தவர் கர்த்தர், வாக்கு பண்ணிட்டு வாக்கு மாறாதவர். ஆமேன். கீழே வாசிங்க. அவர்களுக்கு பங்காளிகளாயிராதிருங்கள். ஆமேன். இப்படிப்பட்ட வம்பு பண்ணுகிறவர்கள், பொய்யை பேசுகிறவர்கள், பொருள் ஆசை உள்ளவர்கள், உலக ஆசீர்வாதங்களையே பேசுகிறவர்கள், அவர்கள் உலக ஆசை பொருளாசைக்காரனாவது விக்கிரகாரனை காரணாகிய பொருளாசை. 5ஆம் வசனம், விக்கிரகாரனை காரணாகிய பொருளாசை. பொருளாசை என்று சொல்வது பொருள் தான் ஆசீர்வாதம், பணம் தான் ஆசீர்வாதம், பொருள் தான் ஆசீர்வாதம். பொருள் வந்தால் தான் ஆசீர்வாதம் வந்துச்சு, பணமாக கொட்டினா தான் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா நீ ஒரு விக்கிரகாரனை வசனம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நம்முடைய குறையை மாற்றுகிறவர், கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவர், கர்த்தர் நம்மை தேவன பொருள் பணத்தை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் அந்த ஆசையினால நான் மக்கி போயிடக்கூடாது. அகாப்பையில் வளருங்க. ஆமேன். அகாப்பே அன்பிலே வளருவோமாக. கீழே வாசிங்க. அவர்களுக்கு பங்காளியாயிராதீர்கள். 8ஆம் வசனம், ஒரு காலத்தில் இருட்டாக தான் இருந்தோம். நம்ம எல்லாரும் இருட்டுக்குள்ள தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பேர்னா இருளன் வருகிறான், இருட்டால் வருகிறார். என்ன நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா, பணம் சம்பாதிக்கலாமா, அந்த தாட்டில் தான் நம்ம இருந்தோம். சந்தோஷம். அந்த ஒரு காலத்தில் இருட்டாக இருந்தீங்க, இப்போ நீங்கள் யாரு? ஒரு காலத்தில் இருட்டாக இருந்தோம், வம்பு பண்ணோம், பிரச்சனை பண்ணோம், பரியாசம் பண்ணோம், அந்நிய பாஷை பேசினா கூட நான் கிண்டல் பண்ணியிருக்கேன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, நான் இருட்டாக இருக்கும் போது. ஆமேன். ரட்சிக்கப்பட இயேசுவா என்னடா இயேசு திட்டிருக்கேன், பைத்தியக்காரன் நீ சொல்லியிருக்கேன். நிறைய கிறிஸ்தவத்தில் பரியாசம் பண்ணவன் நான், கிறிஸ்தவ சபையில் டியூப்லைட்டை உடைச்சவன் நான். நான் ஒரு காலத்தில் இருட்டாக இருந்தேன், இப்போ நான் இருட்டு இல்லை, வெளிச்சமாக இருக்கிறேன். அப்பத்துக்கு இப்பத்துக்கு வித்தியாசம். உலகத்தான போல மாறக்கூடாது. போச்சு, அது சிலுவையில் அடிச்சாச்சு.
அது அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப நீ யாரு? வெளிச்சம். அகாப்பே. கிறிஸ்தவனே நீ அகாப்பே. கிறிஸ்துவின் அபிஷேகம் உன்னை தொடுவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் உன்னை தொடுவதாக. கர்த்தாவே இந்த பிள்ளைகளை எழுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி பல நாட்கள் ஜெபிச்சிருக்கிறேன். பல மாசங்கள் கண்ணு வெடிச்சிருக்கிறேன். எங்க ஆண்டவரே என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரிய மாட்டேன். கர்த்தர் சொன்னார், அகாப்பே அன்பு. அகாப்பே அன்பு. அகாப்பே அன்பு உலக அன்பு அல்ல, பொருளாசை அந்த அன்பு இல்லை, மாம்ச அன்பு இல்லை, பண அன்பு இல்லை. கிறிஸ்துவை பற்றிய அன்பு நிறைஞ்சிச்சுன்னா அதுல வம்பும் கிடையாது, புத்தியினமான பேச்சும் கிடையாது, பரியாசமும் கிடையாது, விபசாரம் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் சகோதரன், கிறிஸ்துவுக்குள் அக்கா, கிறிஸ்துவுக்குள் தங்கச்சி, கிறிஸ்துவுக்குள் அண்ணன், அந்த அந்த அன்புக்குள்ள தான் நம்முடைய பார்வை வரணுமே தவிர அந்த அன்பின் பார்வை தான் அகாப்பே பார்வை. வேற ஒரு பார்வை, வம்பு பண்ணணும், பிரச்சனை பண்ணணும், சண்டை பண்ணணும், இந்த பார்வை வந்துச்சுன்னா அகாப்பே அன்பை விட்டு நீ சற்று கீழே விழுது. அதை தான் பேசவே சொல்ற, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுட்டப்பா. அப்பனா அவங்க வெட்டி சாகுறாங்க. வெட்டி சாகலை, அந்த அன்புக்குள்ளேருந்து பார்க்குற பார்வை போச்சப்பா. அந்த அன்பிலிருந்து ஆண்டவர் துதிக்கிற பார்வை போயிடுச்சு. இந்த கதவு சாதனை அந்த பார்வைக்குள்ளே நீ வர வேண்டாம். ஆமென். நான் சொன்ன பிறகு அது தரேங்க. கரெக்டாக நான் ஒரு டைம் சொல்லுவேன், நான் மெசேஜ் ஆரம்பிக்கும் ஒரு டைம் சொல்லுவேன். கீழ்ப்படிதல் ஏதேன் தோட்டத்தில் கெட்டுப்போச்சு. அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் வேர்வை சிந்தி சாப்பிட்றோம். ஒருத்தன் தப்பை செஞ்சதுனால இன்றைக்கி வரைக்கும் அத்தனை பேரும் நீங்கள் நானும் ஐயோ ஐயோ அழுதுட்டு உட்காந்துருக்கோம். அந்த மனுஷன், அந்த படுவாவி ஆதாம ஏவாளம் செஞ்ச தப்புனால இன்றைக்கி வரைக்கும் நம்ம அத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்கோம்னா இந்த பூமியில் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஒரு கீழ்ப்படுதல் 10 நிமிஷம் அரை மணி நேரம் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்களுக்குள்ள அகாப்பே அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. கிலவாசிங்க. வெளிச்சம் சொல்லுங்க, நீங்க யார் இப்போ? வெளிச்சம். 2021 ஃபுல்லா நீ வெளிச்சமா மாற போற. இந்த 12 மணிக்கு ஊற்றப்படுகிற அபிஷேக தைலத்துல உனக்குள்ள வெளிச்சம் ஊட்ட போகிறா, மகிமையான வெளிச்சம். அதனால தான் ஒரு நிமிஷம் கூட நீங்க உங்க சிந்தை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறேன். உங்க சிந்தை சிதறாதபடிக்கு தான் கதவு மூடி வச்சு நான் பேசுறேன். உங்க பிசாசு உங்க மனசை அங்க ஓட்டி இங்க ஓட்டி கழுத ஓட்டுற மாதிரி ஓட்டினானா நான் ஆடு மேய்க்க முடியாது. ஹல்லேலூயா. நீ ஆடா இருக்கணும் கர்த்தர் வைக்கிறார். ஆமென். என்னைக்கும் பாஸ்டர் பூட்ட மாட்டார். ஏன் பூட்டுறாரு? ஆடுகளை தொழுவத்துக்குள்ள வைத்து நான் மேய்க்கிறேன், ஆடுகளை தொழுவத்துக்குள்ள வச்சு நான் போஷிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளையே, இப்ப புரிஞ்சுங்க அகாப்பே அன்பை பத்தி. நீ வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லி விசுவாசித்து, நான் அகாப்பே அன்பு, உலக அன்பு எனக்கு இல்லை, மாம்ச அன்பு இல்லை, சாதாரண சகோதர ஸ்நேகிதம் இல்லை, அகாப்பேல என்னுடைய சகோதரனை அகாப்பே அன்பில் நேசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. முக்கியமான கட்டத்தில் வந்து கொண்டிருக்கோம். இன்னும் 15 நிமிஷத்தில் புதிய வருஷத்தில் போகிறோம். ஆமென். உங்களுடைய சிந்தை எண்ணங்கள் எல்லாம் நேராய் கர்த்தர் மேல் இருக்கட்டும். ஆமென். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வாசிங்க. ஆவின் கனி, ஆவின் கனி, அபிஷேகத்தினால் உண்டாகிற கனி, ஆவின் கனி சகல நற்கிரியிலும் நீதியிலும் உண்மையிலும். ஒரு ஆவின் கனி அபிஷேகம் இருக்குது, அகாப்பே இருக்குதுன்னா 3 முக்கியமான காரியம். நற்குணம் வரும். ஆமென். சொல்லுங்க, என்ன வரும்? நற்குணம் வரும். அப்புறம் என்ன வரும்? நீதி வரும். ஆமென். நீதி, 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 நியாயம் வாயில் இருக்கும், பேச்சில் நடக்கையில் செயலில் நீதி, நீதி. அதுக்கப்புறம் என்ன உண்டாகும்? உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. அவன் யார் அகாப்பைவா மாற போறீங்களோ இந்த அடுத்த வருஷம் பரிபூர்ண ஆசீர்வாதம் இறங்க போகிறது. ஆமென். அகாப்பே. ஆமென். உண்மை. அகாப்பே வெளிச்சம். ஆமென். அகாப்பே நற்குணம். அகாப்பே நீதி. கீழே வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்களே சோதிச்சு பாருங்க.
எபேசு சபையே, எபேசு சபையே, ஆதியிலிருந்து அன்பனை விட்டியே, நீ கொஞ்சம் சோதிச்சு பாரு. எங்கே நீ எங்கே டவுனான, எங்கே நீ தூங்கிட்ட, எங்கே கொஞ்சம் உறங்கிட்ட, உனக்கே புரியலையா, உனக்கு அது விளங்கலையா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, சோதிச்சு பாரு. அன்பாக பேசுகிற ஆவி அன்பாக சொல்கிறார். ரொம்ப ஆண்டர் ஒன்று ரொம்ப அன்பாக தான் பேசுவார், ரொம்பலாம் பண்ண மாட்டார். கொஞ்சம் சோதிச்சு பாரு. கனியற்ற அந்தகார கிரியைக்கு உடன்படாமல், இது கனியற்ற பேச்சு, இது கனியற்ற வார்த்தை, இது கனியற்ற நடக்க. நான் வம்பு பண்ணுறேன்னா ஐயோ கனி இல்லாத வாழ்க்கை, நான் வீம்பு பண்ணுறேன்னா ஐயோ நான் கனி இல்லாதவன், ஐயோ நான் பரியாசம் பண்ணுறேன், ஐயோ நான் மற்றவங்களுக்கு புறங்குறேன், ஐயோ நான் கனி இல்லாதவன், ஐயோ அகாப்பை இல்லையே, எனக்கு அகாப்பை தாங்கப்பா. என் பக்கத்தில் உட்காந்துருக்க விசுவாசியை கூட நான் பேசக்கூடாதப்பா, வேண்டாம் ஆண்டவரே. அவனுடைய குறையாக கண்டுபிடிச்சா அவங்களுக்கான அகாப்பையிலேருந்து ஜெபிக்க போகிறான் ஆண்டவர். நான் வெளிச்சத்தின் பிள்ளையா மாற போகிறேன் ஆண்டவர். என் பக்கத்தில் உட்காந்துருக்க சகோதரனுடைய வாழ்க்கை தவறு வந்தா அவனுக்காக ஜெபிக்க போகிறான் ஆண்டவர். எனக்குள்ள அகாப்பை வேலை செய்யட்டும். ஹல்லேலூயா. அகாப்பை வேலை செய்யட்டும் ஆண்டவர். அந்த பலவீனமான மனுஷனை மாற்றுங்க. அவனுடைய குறைக்காக நான் ஜெபிக்கிறேன், அவனுக்காக பரிந்து பேசுகிறேன். பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று பேசுகிறேன். அவனுக்காக இறங்கும், அவனுடைய வாழ்க்கையை புதுப்பியும், அவனை வெளிச்சமாக்கும், அவனுடைய குறையை மன்னியும், மற்றவர்கள பரிந்து பேசுங்க. இயேசுவின் வாயில வந்த வார்த்தை மன்னிப்பு. அகாப்பே, அகாப்பே, அகாப்பே. நாகமாயிருக்கேன்னு சொன்னாரு, அதுக்கு அகாப்பே. ஹல்லேலூயா. உன்மேலே என் மேலே கேசு தாகமாக இருந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசினார். அவர் நமக்காக ஜீவனை விட்டார். அதுதான் அகாப்பே அன்பு. நீயும் நானும் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு தான், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு தான், அவரோடு எழுந்திருக்கிற நாம் அவருடைய அகாப்பையோடு ஒட்டி இருக்க வேண்டும். அவருடைய அகாப்பை வேருக்கும் சாருக்கும் பங்காளியாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுடைய சாறு என்ன? நற்குணம். இயேசுடைய சாறு என்ன? நீதி. நான் கட்ட ஒளிவு மாமா இருந்தேன், அந்த காலத்தில் இருந்தேன், இருளில் இருந்தேன், என்னை ஒட்ட வச்சாரு, ஞானசாலில் ஒட்ட வச்சாரு, அவரோடு ஒட்ட வச்சாரு, நல்ல ஒளி மரத்தில் ஒட்ட வச்சாரு. அவருடைய நற்குணம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய பரிசுத்தம், இதெல்லாம் சாரா உள்ள பாயணும். சாராக வேறாக உள்ள போனா நீ அகாப்பே கிறிஸ்தவன். அப்போஸ்தலர் சபை கிறிஸ்தவன் நான் சொல்றது அகாப்பே கிறிஸ்தவன். கீழே வாசிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ரகசிய பாவங்கள் செய்யக்கூடிய, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் கூட எபேசு சபையில் கொஞ்சம் ரகசிய பாவங்கள் மறைவிடத்தில் யாருக்கு தெரியாது. யாருன்னு பார்க்குற, எங்கள் அப்பா பார்க்குறாங்க, அம்மா பார்க்குறாங்களா, தம்பி பார்க்குறானா, அண்ணன் பார்க்குறானா, தங்கச்சி பார்க்குறாளா, அக்கா, யாருக்குமே தெரியாது. நான் ரகசியமாக செய்கிறேன், யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒருத்தருக்கு தெரியும், அகாப்பே தேவனுக்கு தெரியும். ரகசியத்தில் செய்யப்படுகிற பாவங்கள். ஹல்லேலூயா. புருஷனுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய தவறு வந்துச்சுன்னா அதுக்கு ரகசிய பாவம். மனைவிக்கு தெரியாத ஒரு பாவம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரகசிய பாவம். உன் தாய் தகப்பனுக்கு தெரியாத பிள்ளைகளுக்கு தப்பு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரகசிய பாவம். எல்லாருக்கும் தெரிந்தால் அது கண்டிக்கப்பட்டு சரியானா அகாப்பை வந்துவிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஒளிப்பிடத்தில் அவர்களால் வாய் திறந்து கூட சொல்ல முடியாது. அவளை கேவலன்றார், அவளை சின்னமாக இருக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள் கொரிந்தி சபையில் இருந்துச்சு. அந்நிய பாஷை பேசி ஆவியிலே சோத்திரம் பண்ணி அல்லேலூயா சொல்ல சபையில் கூட இப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்கன்ட்டு வசனம் சொல்றது கேவலமான காரியம், அசுத்தமான காரியம், அவலட்சணமான காரியம். இந்த ராத்திரி வேளை கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார். அகாப்பே அன்பை பெற்ற தேவ ஜனமே, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று இயேசுவின் அன்பை பெற்ற தேவ ஜனமே, ஒளிப்பிடத்திலே அசிங்கமான அசுத்தமான அவலட்சணமான காரியங்கள் உங்களுக்கு இருக்குமானால் இன்னைக்கு தூக்கி எறிந்து விட்டு தூங்குகிற நீ மரித்த விட்டு எழும்புவாயாக. அல்லேலூயா.
ரகசியமா யாருக்கு தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு தெரியும். சினிமா பார்க்குறியா? தாய் தகப்பனுக்கு தெரியாம அசுத்தமான கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாயா? வாயில பேசக்கூடாது அசுத்தமான பரிசுத்தப்படாத வார்த்தைகளை பேசுகிறாயா? அகாபே போயிடுச்சு. நீ கத்துட்டு மன்னிக்கல, கத்துட்டு மனம் திரும்புவா, கத்துட்டு அழு. ஒரு நிமிஷம் அழுது பாரு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பார். சொல்ற வாசிங்க. இப்ப வரல, இப்ப வெளியே வரலன்னா கூட சிங்காசனம் வரும். அகாபே சிங்காசனம் வரும். வெள்ளை சிங்காசனம் வரும்போது எல்லாமே அங்க அப்படியே வந்து நிக்குமே. அங்க வந்து நின்னாங்க பிரயோஜனம், அங்க வெளிச்சத்துக்கு வந்து என்னங்க பிரயோஜனம்? அங்க வெளிச்சத்துக்கு வந்து என்னங்க பிரயோஜனம்? காப்பாற்றுவார், ரட்சிப்பு இல்லை. அங்க வெளிச்சத்துல தான் நரகத்துக்கு போயிடணும். இப்பவே நீ வெளிச்சத்துக்கு கத்தட்டு நீ கொண்டு வா. மற்றவங்கிட்ட நீ சொல்லி அட்லீஸ்ட் கத்தட்டியாவது சொல்லி அழுது தீர்த்துடு. உனக்கு அகாப்பே வரும். உனக்கு அகாப்பே அன்பு வரப்போகிறது. உன்னை தொடுகிற ஒரு பக்கத்தில் வந்து நிற்க வரார். இன்னும் சில நிமிஷங்கள்லாம் இருக்குது. கர்த்தருடைய பிரகாசிக்க விரும்புகிறார், கர்த்தருடைய வெளிச்சமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிங்க. நீ இப்பவே நம்ம வெளியரங்கமாய் கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா கர்த்தருடைய வெளிச்சமாக மாற்றி விடுவா. ஆனா அந்த நாளில் வச்சது வருமானா யாருமே நாங்க பாஸ்ட் வந்து கூட காப்பாற்ற முடியாது, உங்க அப்பா அம்மாவால் கூட காப்பாற்ற முடியாது. அது ஃபைனலா மாறிடும். ஆனா இப்போ நீயே வெளிச்சத்து கொண்டு வந்து ஐயோ 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 நான் பாவியான் ரகசிய பாவம் இருக்குதாப்பா. நான் நினைச்சேன் நான் பரிசுத்தவான்னு நினைச்சேன், நான் எல்லாரும் என்ன பரிசுத்தவான்னு நினைக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனால் நான் விரும்பாத காரியம் எனக்குள்ள இருக்குது. இந்த வாசனை அவலட்சணமான காரியங்கள் ஒளிப்பிடுத்த செய்த காரியம் இருக்குது என்பதை நீ பேசினது கர்த்தர் உன்னை உணர்த்திருப்பாரானா, உன்னோடு பேசியிருப்பாரானா, நீ கண்ணீரோடு மனம் திரும்பி இது 2021 இருட்டான போக மாட்டான், வெளிச்சமான போக விரும்புகிறான். இருட்டான போக விரும்பல, வெளிச்சமான போக விரும்ப. அப்படி சொல்றவங்க மட்டும் நான் அகாப்பைக்குள்ள போக விரும்புகிறேன், மகிமையான அன்புக்குள்ள நான் வாழ விரும்புகிறேன், வெளிச்சமாய் வாழ விரும்புகிறேன்னு சொல்லி கையை வைத்துங்க. கர்த்தர் உங்கள் கைகளை பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுடைய கட்டளையிடுவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை முழுசு வெளிச்சமாய் மாறிவிடும். அதான் ஏசாயா சொல்லும்போது எழும்பி பிரகாசி உன்னுடைய ஒளி வந்தது. இது இருள் ஜனங்களை காரில் பூமியை மூடும், ஆனா கர்த்தர் உன்மேல் உதிப்பார். அல்லேலூயா. இப்ப நான் வசனம் 14 வசனம் வாசிங்க. எபேசியர் 5:14. ஆகினால் இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால வெளிச்சத்துக்கு மொத்தமா வந்துச்சுன்னா அசிங்கமாயிடும். அது வேண்டாம், நீயே வெளிச்சத்துக்கு வந்துடு. சோத்திரம், நல்லா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. போலீஸ்காரன் பிடிச்சிட்டான் ரோட்ல, லைசன்ஸ்லாம் கொண்டு போல. பிடிச்ச உடனே அவன் கேட்கறது முடிய, சார் லைசன்ஸ் கொண்டு வந்து மறந்துட்டேன் சார், பை மிஸ்டேக். நீ முன்னாடி சொல்லிப்பாரு, நீ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துரு. சரி போப்பா, 10 ரூபா வாங்கிறதுக்கு கூட யோசிப்பான். சார் அப்படி இல்லை சார், இப்படி இல்லை சார், அப்படி சார் நீ சொல்லிப்பாரு. 150 ரூபா 200 ரூபா கொடுத்துட்டு போ, இல்லை வண்டி வச்சுட்டு போகணுமா. நீ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா 10 ரூபா ஃபைன் இல்லை. ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா போட்டுருவார் நரகத்தில். நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வெளியே கொண்டு வாங்க. அது இன்டர்நெட்டாக இருக்கட்டும், தனிப்பட்ட தனி வாழ்க்கையாக இருக்கட்டும், நீ யாரோட பேசுகிறாய பழகிறாய தெரியாது, தேவன் அறிவார். ஆனால் வெளிச்சத்துக்கு வரும், கட்டாயம் வெளிச்சத்துக்கு வரும். அது வரத்துக்கு முன்னாடி நீ வந்துரு. கர்த்தருடைய அன்பாய் கை கூப்பி கூப்பிடுறாரு, வந்துருப்பா, வந்துரு மகனே, வந்துரு மகளே, நம்மளை நேசிக்கிறேன்னு சொல்றாரு. வாசிங்க. ஆதலால் தூங்காத, இந்த ராத்திரி நீ தூங்காத, இந்த ராத்திரி இன்னும் 10 நிமிஷம் தூங்காத. தூங்குற நீ விழிப்பாக உஷாராக இருக்க நிலைமை விட்டு எந்திரி, துடித்து எழும்பு, குதித்து எழும்பு. கர்த்தர் உன்னை கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் மனங்கால் படிடுவோமா? சரியா 15 நிமிஷம் இருக்குது. எல்லாம் மனங்கால் முடிஞ்சா மனங்கால் படிடுங்க. உங்க இஷ்டம், உங்களை நான் கட்டாயம்லாம் படுத்த மாட்டேன். உங்களை கர்த்தர் வெளிச்சமாக்க விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
பாருங்க, ஏசாவுக்கு ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை தெரியாமலோ அதனுடைய வேல்யூ தெரியாமல் சாதாரண ஒரு சாப்பாட்டுக்காக, சாதாரண ஒரு கூழுக்காக தொப்புன்னு விற்றான். விற்கும் போது கொஞ்சம் யோசித்து விற்கணும். மூத்த குமார்ன்ற பாகத்தை விற்கிறான். அடப்பான், பத்திரத்தையே நான் அடமானம் வைக்கிறேன், ஒரு சோத்துக்காக பத்திரத்தை அடமானம் வச்சிட்டான். போச்சு. கொஞ்சம் தூக்கம், கொஞ்சம் பசி, கொஞ்சம் பலவீனம், நல்ல சேஷ்ட புத்திர பாகம் கை மாறிடுச்சு. இனிமேல் கர்த்தரே ஒன்றும் பண்ண முடியாது, ஈசாக்கு கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஓ ஆண்டவரே, எனக்கு வேற ஆசீர்வாதம் இல்லையா என்று அழுகிறான். யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதிச்சுட்டு வாங்கிட்டு போயிட்டான். இப்போ ஏசா வந்து அழுகிறான். ஐயோ, நான் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேனே, கொஞ்சம் தூங்கிட்டேனே, கொஞ்சம் ஞானமெல்லாம் வந்துட்டேனே, ஐயோ என் சேஷபுத்திரமாக போயிடுச்சு, என் மகிமை போயிடுச்சு, ஆண்டு எனக்கு கிடைக்குமா அழுதும் கூட கிடைக்கல. அல்லேலூயா. அதே போல இந்த 10 புத்தியில கனிகள், 5 புத்தியில கனிகள், 5 புத்தி இல்லாத கனிகள், அவர்கள் கூட அவர்கள் எவ்வளோ பிரசங்கம் கேட்டாங்க, எவ்வளோ வசனம் கேட்டாங்க. மணவாளன் வரப்போகிறான், டைம் வந்துச்சு, வந்துட்டார் மணவாளன். அந்த புத்தி இல்லாத கனிகள், ஐயோ எவ்வளோ சொன்னாங்களே, ஐயோ நான் நிரப்பலையே, அபிஷேகத்தை நிரப்பலையே, வல்லமையை நிரப்பலையே, மணவாளனை எப்படி சந்திக்கிறது, அவர் எப்படி நான் பார்க்கறது, பக்கத்தில் கடன் வாங்கலாமா? அவங்க சொல்ற எங்களுக்கு இருக்கு இந்த அபிஷேகம், நாங்கள் பறந்து போகிறதுக்கு போதும், நாங்கள் எதுவும் கொடுக்க முடியாது. சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. எப்படி பிள்ளை கர்த்தரோடு பேசுகிறார். ஆகையால் தூங்குகிறேனே, மரித்தவரை விட்டு எழும்பு, கர்த்தரை தட்டி எழுப்புதார். எல்லா கண்களை மூடுவோமாக.